Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான மசாலா பாஸ்தா தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்க எல்லாரும் ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் போல ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மசாலா பாஸ்தாக்கு ஓரளவு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வந்து வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா வந்து வதக்கி கொடுத்துட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தோடையும் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், நான் ஓரளவு தான் வதக்கியிருக்கேன், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் சேர்ந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு சிம்பிள் மசாலா வச்சு தான் செஞ்சுருக்கோம். அப்படி உங்கள்கிட்ட சோயா சாஸ் சில்லி சாஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு கூட நம்ம வந்து பயன்படுத்தி செய்யலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு முட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் ஒதுக்கிட்டு இப்போ அந்த முட்டையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து அந்த மசாலாவோட நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இது வந்து முட்டை வந்து ஒரு வாசனைக்காக நம்ம வந்து உள்ளே சேர்க்குறோம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து ஓரளவு போல் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. சோயா சாஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ்லலாம் உப்பு வந்து கொஞ்சம் இருக்கும், அதனால் தேவைக்கு ஏற்ப மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம இப்போ மக்ரூனி வந்து ஆயிலும் உப்பும் சேர்த்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி இதை அப்படியே நம்ம வந்து ஒரு தம் மாதிரி வச்சு எடுத்து இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றினோம்னா நம்மளோட சூப்பரான மக்ரோனி பாஸ்தா வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே பிரமாதமாக ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.